இன்றைய கேள்விகள் குறிப்பாக முக்கியமான மன்னர்கள் மற்றும் அவர்களுடைய படை தளபதிகள் பற்றிய வினாக்கள். அலெக்சாண்டர் அவருடைய படை தளபதிகளுள் ஒருவர் யார்? அலெக்சாண்டருக்கு கிட்டத்தட்ட 3 படை தளபதிகள் இருப்பாங்க. அதில் ஒரு தளபதி அலெக்சாண்டர் இறந்த பிறகு இந்திய பகுதிகளுக்கு அவர் சத்ராப் அப்படின்ட்டு ஒரு கவர்னராக நியமிக்கப்பட்டிருந்தார். யாருன்னு பார்த்தீங்கன்னா செல்யூக்கஸ் நிகேட்டர். அப்போ அலெக்சாண்டரின் படை தளபதிகளில் ஒருவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவர்களுள் செல்யூக்கஸ் நிகேட்டர். அடுத்து முகமது கோரியின் படை தளபதிகள் யார்? முகமது கோரி அவருடைய படை தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக். முகமது கோரி இறந்த பிறகு இந்திய பகுதிகளுக்கு அரசராக குத்புதீன் ஐபக் தன்னைத்தானே அறிவித்துக் கொள்வார். அப்போ அதுக்கு முன்னாடி முகமது கோரியின் படை தளபதிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக். அடுத்து 3வது கேள்வி, அலாவுதீன் கில்ஜியின் படை தளபதி யார்? இந்த அலாவுதீன் கில்ஜியின் படை தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா மாலிக் கபூர். இவர் தான் தென்னிந்திய அவரை படையெடுத்து வந்திருப்பார் மதுரை வரைக்கும். இவர் மாலிக் கபூர் அலாவுதீன் கில்ஜிக்கு குஜராத் படையெடுப்பின் மூலம் இவர் அடிமையாக கிடைத்தார். அப்போதிலிருந்து அவர் ஒரு சிறந்த படை தளபதியாக அலாவுதீன் கில்ஜியிடம் செயல்பட்டார் மாலிக் கபூர். அடுத்து சமுத்திரகுப்தரின் படை தளபதி யார்? குப்த பேரரசின் மிக சிறந்த அரசர், அதாவது இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்படும் சமுத்திரகுப்தரின் படை தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரிசேனார். இந்த ஹரிசேனார் தான் இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டை வடிவமைத்திருப்பார். அந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு 33 வரிகளை கொண்டது. அதை எழுதினவரும் இந்த ஹரிசேனார் தான், சமுத்திரகுப்தரின் படை தளபதி. அடுத்த கேள்வி, முதலாம் ராஜராஜ சோழனின், சோழ பேரரசின் மிக சிறந்த அரசனான ராஜராஜ சோழனின் தளபதி யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய மகன் முதலாம் ராஜேந்திரன். அவர் தான் முக்கியமான தளபதி. அடுத்தது முதலாம் குலோத்துங்க சோழனின், அதாவது முதலாம் குலோத்துங்க சோழனின் படை தளபதி யார்? இந்த முதலாம் குலோத்துங்க சோழனின் படை தளபதி யார் பார்த்தீங்கன்னா கருணாகர தொண்டைமான். இது கொஞ்சம் முக்கியமான கேள்வி. முதலாம் குலோத்துங்க சோழனின் படை தளபதி கருணாகர தொண்டைமான். அடுத்து முதலாம் நரசிம்மவர்மனின் படை தளபதி யார்? பல்லவ அரசர்களில் சிறந்த அரசனான முதலாம் நரசிம்மவர்மன். இவர் சாளுக்கியர்களின் தலைநகரான வாதாபியை தீக்கரையாக்குவார். அதனால அவரை வாதாபி கொண்டான் என்று அழைப்பாங்க. அப்போ இவருடைய முக்கியமான படை தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா பரஞ்சோதி முனிவர். பின்னாடி நாயன்மார்களில் ஒருவர் ஆகிறார். அப்போ முதலாம் நரசிம்மவர்மனின் படை தளபதி பரஞ்சோதி. அடுத்து குத்புதீன் ஐபக்கின் படை தளபதி யார்? குத்புதீன் ஐபக்கின் படை தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா இல்துமிஷ். குத்புதீன் ஐபக் முகமது கோரியின் படை தளபதி. அவருடைய அடிமையாக இருந்தார், பின்னாடி படை தளபதியாக மாறினார் குத்புதீன் ஐபக். அதே போல் இவர் அடிமை என்று அழைக்கப்படுகிறார். இவரோட அடிமையாக இருந்து பின்னர் படை தளபதியானவர் தான் இல்துமிஷ். அதனால் இல்துமிஷை அடிமையின் அடிமை என்றும் அழைப்பாங்க. குத்புதீன் ஐபக்கின் படை தளபதி இல்துமிஷ். குத்புதீன் ஐபக் இருந்ததுக்கு அப்புறம் அவருடைய மருமகன் தான் இவர். குத்புதீன் ஐபக் மகன் ஆரம்ஷாவை கொண்டுட்டு அவருடைய மருமகனான இல்துமிஷை அரியணை ஏறி டெல்லியை ஆட்சி செய்வார். அடுத்து அவுரங்கசீப்பின் படை தளபதி யார்? அவருடைய படை தளபதி சுல்ஃபீர் கான். அவுரங்கசீப் இறந்த ஆண்டு 1707 கிபி. அடுத்து விஸ்வநாத நாயக்கரின் படை தளபதி யார்? இந்த விஸ்வநாத நாயக்கரின் படை தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா தளவாய் அரியநாதர். இவர் தான் விஸ்வநாத நாயக்கரின் படை தளபதி. அடுத்த கேள்வி, திருமலை நாயக்கரின் படை தளபதி யார்? திருமலை நாயக்கரின் படை தளபதி யார்? ரகுநாத தொண்டைமான். இவர் தான் திருமலை நாயக்கரின் படை தளபதி. அடுத்த ராமராயரின் படை தளபதி யார்? இவர் தான் சதாசிவராயர். இவங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் 1565ஆம் ஆண்டு தலைக்கோட்டை போரில் விஜயநகர சாம்ராஜ்யம் முற்றிலுமாக வீழ்ச்சி அடையும். அடுத்து 2ஆம் புலிகேசியின் படை தளபதி யார்? இந்த 2ஆம் புலிகேசியின் படை தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவிகீர்த்தி. அவருடைய கல்வெட்டையும் வடிவமைத்தவர் இந்த ரவிகீர்த்தி. நன்றி.